மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம் அரசு பொதுத் தேர்வில் ஏற்கனவே கேட்ட 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுப்பில் இப்போ யூனிட் 2ல் எண்களும் தொடர் வரிசைகளின் பாடத்தில் பயிற்சி 2.5ல் 5வது சம்மு ஏற்கனவே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஸ்டினை பாருங்கள். 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? சொல்யூஷன் 16, 11, 6, 1 அப்படியே போணுச்சுன்னா பாருங்கள். 1க்கு அங்கிட்டு என்ன 0 அப்படியே குறைஞ்சிட்டே போய் -54ங்கிறது எத்தனையாவது டேர்மு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டுத்தொடர் வரிசையா? அப்போ கூட்டுத்தொடர் வரிசையை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வச்சுக்குவோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Tn = a + n - 1 × d. இங்கே என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ Tn என்ன? -54. சரிங்களா? அடுத்தது a என்ன? 16. d என்ன? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? 11 - 16. என்ன வரும்? -5ங்களா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பாருங்கள். Tnக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? -54 = a 16 ப்ளஸ் என்ன தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கிறோம். -1. d என்ன? -5. இப்போ பாருங்கள். 16 + -5 உள்ளே கொண்டு போகலாமா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -5n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு i1 5. இப்போ பாருங்கள். நம்பர்லாம் ஒரு பக்கட்டும், வேரியபிளாக ஒரு பக்கட்டும் வச்சுக்கணும். நான் இந்த -5n இந்த சைடு கொண்டு வந்தால் +5n = 16 + 5. இதை எந்த சேஞ்சும் பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறேன். இந்த -54 இந்த சைடு வந்துச்சுன்னா +54. பாருங்கள். 16, 5, 21, 21 54, 75. 5n = 75னா n = 75/5. ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மீதி 2, i5 25. அப்போ n = 15ன்னு கிடைக்குதுங்க. அப்போ 15வது உறுப்பு தான் வந்து -54. அவ்வளோதாங்க.